பதவியேற்று இரண்டாவது முறையாக அமைச்சரவை கூட்டம் நேற்று நடைபெற்றிருக்கிறது. இரண்டாவது அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் தலைவர் விஜய் அவர்கள் என்னென்ன பேசினார், யார் யாருக்கு ரைடு விட்டார் அப்படிங்கிறது மிக முக்கியமாக. தலைவர் நேற்று ஃபுல்லாக வந்து ஆக்ரோஷம் மூடில் தான் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது. எல்லா மந்திரிகளுக்கும் பயங்கரமான ரைடு விட்டுருக்கார். என்னென்ன ரைடு விட்டார், எதற்காக இந்த அமைச்சரவை கூட்டம் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு பிறகு மிக முக்கியமாக பார்க்க போகிறது விஜயன். அதாவது புதிய தலைவரில் சாயந்தரம் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா போதும், நீங்க சொல்லுங்க சரியா, இந்த தாவேக ஆட்சியில வந்து குதிரை பேரம் நடக்கிறதுன்னு சொல்றாங்களே, இது லஞ்சத்துக்கு இதுவும் லஞ்சம் தானே, தூங்கி ஆட்சி சொன்னாங்களேன்ட்டு ஒரு 4 பேரை கூப்பிட்டு பஞ்சாயத்து பேசிக்கிட்டு இருப்பாப்பல விஜயன். அந்த ஆளை உள்ள கொண்டு நீ பஞ்சாயத்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்று நைட்டு போனவர் இன்னும் வீடு வந்து சேரலன்னா அவங்க போனாடி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆள் பார்க்க நல்லா ஒரு நெய்க்கு மாதிரி இருப்பாப்ல. என்ன அடி தாங்க போறான்னு தெரியல. ஏன்னு அவர் ஏன் கைது செய்யல, அண்டர் த கஸ்டடி இருக்கிறாங்க, எதற்காக அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அமைச்சர் கீர்த்தனா, அதற்கு பிறகு அமைச்சர் ராஜ்மோகன் இருவருக்கும் மத்திய அரசு ஷோகால் நோட்டீஸ் கொடுத்துருக்கு. அது ஏன் அந்த ஷோகால் நோட்டீஸ் அப்படிங்கிறத பார்க்க போறோம். வாங்க விரிவாக பார்க்கலாம். நான் உங்கள் என் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றதிலிருந்து ஒரு மட்டும்தான் கோரிக்கை, மிகப்பெரிய ஒரு ஃபோக்கஸாக இருக்குதுன்னா அந்த ஊழலை ஒழிப்பேன் அப்படின்ற விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அது ஒரு கட்டமாக மக்களிடத்துல நேற்று ஒரு கோரிக்கை வச்சிருந்தார். கடந்த முறை கோரிக்கை வச்சிருந்தார். என்ன கோரிக்கை வச்சிருந்தாருன்னா, லஞ்சம் கொடுக்காதீங்க அப்படின்னு மக்கள்கிட்ட நேரடியாக சொல்றாரு. இப்போ தற்போது என்னன்னா, இந்த வாட்ஸ்அப்பில் ஒரு நம்பர் போட்டு ஒவ்வொரு மாவட்டங்கள் ரீதியாக நீங்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுக்கு போகும், அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. இது வந்து மக்களே இது வந்து தயாராகி உள்ள கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்ற விஷயம் மக்கள் எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிற விஷயத்தில் பாராட்டத்துக்குரிய ஒரு விஷயம். அதில் ஒரு படியாக தான் கோவை உக்கடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து சிறப்பு உதவி ஆய்வாளராக இருக்கிறார், காவல்துறை அதிகாரியாக இருக்கிறார். 70,000 லஞ்சம் வாங்கின கேஸில் நீங்கள் காலைல கைது பண்ணியிருக்கா, காவல்துறையினரே இன்னைக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணி இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாருமே இது முனைப்பு காட்டி நீங்கள் தான் அந்த லஞ்சம் இல்லாத தமிழ்நாட்டுக்கு முதற்படியாக மக்கள் தான் இருக்க வேண்டும். உங்கள்கிட்ட யாரும் லஞ்சம் கேட்டாங்கன்னா டக்குன்னு இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு போட்டு விட்டுருங்க, என்கிட்ட லஞ்சம் கேட்டாங்க அப்படிங்கிற எவிடன்ஸோட போட்டு விட்டுருங்க. லஞ்சம் இல்லாத தமிழகத்தை நோக்கி தலைவர் விஜய் அவர்கள் இந்த தமிழ்நாட்டை நகர்த்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற இந்த விதத்தில் பார்க்குறோம். சென்னை மாநகராட்சியில் ஒரு 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். இதான் அதிகாரிகளுக்கு பயம் வேணும். அரசு ஊழியர்கள் தான் இந்த லஞ்ச ஒழிப்புலேயே வந்து மெயினான ஹூக்கா இருக்கிறது. லஞ்சம் வாங்குறதே இவங்க தான் மக்கள்கிட்ட அப்படிங்கிற பட்சத்தில் இது அவர்கள் தான் சரி செய்ய வேண்டும். இப்போ அவங்களுக்குலாம் ஒரு பயம், ஒரு கிளி ஏற்பட்டிருக்கு. காசு வாங்கினா அவரை சஸ்பெண்ட் ஆகிடுவோமோ, வேலை போயிடுமோன்ற பயத்தில் இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நேற்று ஒரு 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா டாக்டர் தேவிகளா ஒரு 9 லட்சம் ரூபா மருத்துவ உபகரணம் வாங்கினதாக சொல்லி பொய்யா ஒரு பில்லை காமிச்சு ஃபேக் பில்லை போட்டு அமௌண்ட் எடுத்துட்டு போயிட்டது அம்மா. அதுக்கு பிறகு இந்த மூத்த பூச்சியல் நிபுணராக இருக்கக்கூடிய சிவப்பொற்கொடி வேலை வாங்கி தரணும் ஒரு 6 கோடி ஆட்டியப்பட்டாங்க. உதவி செயற்பொறியாளர் ஆனந்தராவ் வந்து ஏதோ ஒரு கட்டிட உரிமையாளர் 2.5 லட்சம் ஏமாற்றி வாங்கினாக இருக்கட்டும். அதற்கு பிறகு இந்த பில் கிளர்க்காக இருக்கிற அந்த புருஷ முன்னாடி துர்கா மற்றும் அவரது கணவர் 2 பேருமே மெக்கானிக் துறையில் சம்பந்தமான ஒரு பில்லை வந்து சாங்ஷன் பண்ணி கொடுக்கறதுக்கே அவங்கள்ட்ட அமௌண்ட் வாங்கியிருக்கிறாங்க. இதே மாதிரி பல ஆட்கள் இனிமே மாட்ட போறாங்க. இப்போ ஒரு 6 பேர் தான் எடுத்துக்காட்டு, இதுக்கு பிறகு பல பேர் மாட்ட போறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதற்கு மிக முக்கிய காரணம் லஞ்சம் இல்லாத தமிழ்நாட்டை தலைவர் விஜய் அவர்கள் உருவாக்க பார்க்கிறார். அதற்கு நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணணும். அதனால யாரும் உங்கள்கிட்ட லஞ்சம் கேட்டாங்கன்னா பக்கத்துலேயே கொடுத்துருக்குறோம் அந்த வாட்ஸ்அப் அந்த நம்பர், அதுக்கு ஒரே ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க. அதுக்கு பிறகு இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்க பார்த்துக்குவாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அமைச்சரவை கூட்டம், 2வது அமைச்சரவை தலைவர் விஜய் அவர்கள் தலைமையில் 2வது அமைச்சரவை கூட்டம் நேற்று நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அது எதற்காக அப்படின்னா 2026 to 2027க்கான இந்த பட்ஜெட் தாக்குதல் வந்து திமுக தான் பண்ணாங்க. அவங்க முழுமையாக பண்ணி முடிக்கல, தற்காலிக பட்ஜெட் தான் போட்டாங்க. ஏன்னா அது எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறனால தற்காலிக பட்ஜெட் தான் போட்டாங்க. அதற்கு பிறகு தற்போது தான் இது நிரந்தர பட்ஜெட்டாக 2027 27க்கான நிரந்தர பட்ஜெட் அறிவிப்பதை இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸில் அது வந்து சட்டமன்றம் கூடும், பட்ஜெட் கூட்டத்தொடரில் அதில் அறிவிப்பாங்கன்னு வச்சுக்கலாம். அதற்காக என்னென்ன பட்ஜெட்லாம் எந்தெந்த துறைகளுக்கு ஒதுக்கணும், எவ்வளோ ஒதுக்கணும், நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்க, நீங்கள் என்ன டேட்டா வச்சுருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி எல்லா மந்திரிகளும் நேற்று போய் சப்மிட் பண்ணணும். அது வந்து மந்திரிகள் அவங்களுடைய செயலாளர்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருப்பாங்கல்ல, அவங்களும் உள்ளே போயிருந்தாங்க. பேசிட்டு தலைவர் விஜய் அவர்கள் சொன்ன விஷயம் தான் ரொம்ப இருந்துச்சு. ஏன்னா அமைச்சர்களுக்கு வார்னிங் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். அதில் மிக முக்கியமாக பார்க்க போகிறது என்னன்னா, ரீல்ஸ் போடாதீங்க. நீங்கள் ரீல்ஸ் எல்லாம் போடக்கூடாது எந்த அமைச்சர்களோ. நீங்கள் வந்து ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களில் போயிட்டு நான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறேன்,
நான் இன்ஸ்பெக்ஷன் பண்றேங்கிற பேர்ல நீங்க ரீல்ஸ் பண்றது நீங்க தவிர்க்கணும் அப்படின்னு இருக்கிறாரு. யாருக்கு சொல்லியிருப்பாரு நினைக்கிறீங்க? கீர்த்தனாவுக்கா சொல்லியிருப்பாரு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி சோறு இல்லாம வந்துடும், ரீல்ஸ் எல்லாம் வந்துடுவான். நீ என்னடா முட்டு கொடுத்த, ரீல்ஸ் ஒரு டூல்ஸ். சரி விடுங்க. நிறைய பேர் போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லை, அது எப்படின்னா அது ஒரு பார்ட் ஆஃப் த டூல் அப்படிதான். பட் அதுவே நீ பெரிய டூலாக வச்சுக்கிட்டு அது எப்போ பார்த்தாலும் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு தான் கடுப்பாக தான் செய்யும். அதனால தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த பள்ளிகளில் தான் மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும். பள்ளிகளில் போயிட்டு யாருமே ரீல்ஸ் பண்ணக்கூடாது. அது டேரெக்டாக கூப்பிட்டு வச்சு கீர்த்தனா சொல்லியிருந்தா கூட அந்த அம்மாவுக்கு மனசு ஆழ்ந்து போயிருக்கும். நம்மளாம் திட்டாப்பல அந்த அம்மா குறுன்னு உட்காந்துட்டு இருக்கு, ரீல்ஸ் யாரும் போடாதீங்க, ஸ்கூல் பக்கம் போய் ரீல்ஸ் போடப்படாது அப்படிங்கும்போது அந்த அம்மா கிரிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கு, யாரையும் சொல்கிற மாதிரி. அதுக்கு தெரியும்ல. அப்படியாக அதாவது பள்ளிக்கல்விக்குன்னு ஒரு துறை அமைச்சர் இருக்கும்போது நீங்க எதுக்கு அங்கே போய் இன்ஸ்பெக்ஷன் பண்றீங்கிற கேள்வி நம்மளும் கேட்டிருந்தோம். அது தலைவர் விஜய் அவர்கள் நேற்று கேட்டிருக்காரு. அதுக்குன்னு ஒரு துறை அமைச்சர் இருக்கும்போது நீங்க எதுக்கு அங்கே போறீங்க அப்படின்ற விஷயத்தை கேட்டிருக்காரு. அது போக ஊழல் செய்யறவங்க யாரா இருந்தாலும் தெரிஞ்சவன் அறிஞ்சவன்லாம் பார்க்க மாட்டேன், போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் டாப்ல. நேற்றுக்கு எனக்கு இந்த அமைச்சர் தெரிஞ்ச அமைச்சர், இந்த அமைச்சர் எனக்கு ரொம்ப க்ளோஸு, புஷியான நம்ம கூட இருக்கலாம் பார்க்க மாட்டேன். இங்கே ஊழல் அப்படின்ற விஷயத்துல நான் கிளீனாக இருப்பேன். யாருமே ஊழல் செய்யக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் யாருமே அந்த விஷயத்தில் நீ கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லைன்னா தூக்கி தூர போட்டு போயிட்டே இருப்பேன், வேற அமைச்சரை போட்டு போயிட்டு இருப்பேன். இன்னும் கூடிய வரையில் இன்னும் ஒரு இந்த பட்ஜெட் கூட்டத்தோட நடக்கும்போது அதுலேருந்து 1 or 2 வீக்ஸுக்குள்ள மறுபடியும் இந்த அமைச்சரவைகள் மாற்றம் வரும். ஒரு 5 to 8 அமைச்சரோட தூக்கி போட போறாங்க. அவங்க மேலே சின்ன சின்ன பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தலைவர் விஜய் அவர்களுக்கு காதுக்கு கிடைச்சதுனால தான் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறாரு. இது ஒரு இப்படிதான் அமைச்சர்களை மிரட்டி வச்சிருந்தா மட்டும்தான் அவங்க கரெக்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே உள்ளவங்க கரெக்டாக இருப்பாங்க. பல இடங்கள்ல அந்த அமைச்சர்களுடைய செயலாளராக இருக்காங்கல்ல, அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்காங்கல்ல, அவர்களெல்லாம் பெரிய ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்கிற விஷயங்கள் நிறைய விஷயம் இருக்கு. இவர் என்னங்க, இவர் சின்ன பையன் தான், இப்போ தான் அவருக்கு என்ன பெருசாக என்ன தெரிய போகுது, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்திலேயே மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. புதிய அமைச்சர் தானே அப்படின்ற அது கொஞ்சம் டைம் எடுக்கும். புதுசாக இப்போ நம்மளே ஒரு ஆஃபீஸுக்கு புதுசாக போகிறோம். இப்போ இந்த சிவில் இன்ஜினியருக்கு நிறைய பேருக்கு தெரியும், நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறோம்னு வச்சுக்கலாம். அந்த சிவில் இன்ஜினியர் சூப்பர்வைசராக போயிடுவாங்க. அங்கே இந்த கொத்தனார் இருப்பாங்கல்ல, நம்ம ஒரு சூப்பர்வைசர், நம்ம போயிட்டு சொல்லுவோம் கொத்தனாரு எக்ஸ்பீரியன்ஸ், அவன் வேலை பார்த்தவங்க எக்ஸ்பீரியன்ஸ். இது ஏன் அப்படி இருக்குன்னா, சார் அது எனக்கு தெரியும் சார், நான் பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் போங்க அப்படிமா. போஸுக்கு என்னடா அது நம்மளை அசிங்கப்படுத்தி விட்டாங்கன்னு அதே மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கு. ஏன்டா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அமைச்சருடைய செயலாளராக இருக்காங்கல்ல, அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், பல அமைச்சரோட பணியாற்றினவங்க. இன்னைக்கு போயிருக்க நிறைய இந்த கீர்த்தனா, நம்மளுடைய ராஜ்மோகன் மாதிரி புதுசா அவங்களுக்கு சில விஷயம் தெரியாது, இவங்கள்ட்ட கேட்டுக்கிடுவாங்க. இப்போ என்கிட்ட கேட்கறவங்க நான் ஒரு பெரிய ஆள் பார்த்தியாங்கிற மாதிரி என்ன தாட் அவங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் போட்டு தட்டி கீழே உட்காருங்க, அமைச்சர் நான் தாங்கிற மனப்பான்மையோட நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்க. அவர்களே நிறைய பேர்கிட்ட பேசி லஞ்சவாங்கரமான நிறைய குற்றச்சாட்டுகள் வருது இல்லை. அதற்காக தலைவர் விஜய் அவர்கள் நேற்றைய தினம் இந்த அமைச்சர்களுக்கு பயங்கரமான டோஸ் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்குறோம். இது ஒரு நல்ல விஷயம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அமைச்சர் கீர்த்தனாவுக்கும் ராஜ்மோகனுக்கும் மத்திய அரசு ஷோகால் நோட்டீஸ் கொடுத்துருக்கு. அது என்ன காரணம் அப்படின்று சில பேர் கேட்டிருந்தீங்க. அதற்கு என்ன மிக முக்கிய காரணம் என்னன்னா, இப்போ அரசு முறை பயணமாக இங்கே இந்தியாவுடைய ஒரு அரசு தூதராக நீங்கள் வெளி மாநிலங்களுக்கு போனால் ஒரு பிரச்சனை இல்லை, வெளிநாடுகளுக்கு போனால் நீங்கள் ஒரு இந்திய அரசாங்கத்தோட தூதராக தான் வெளில போகிறீங்க. ஒரு பார்ட் ஆஃப் த தமிழ்நாடு கவர்மெண்ட், இந்தியா கவர்மெண்டோட ஒரு பார்ட்டாக தான் நீங்கள் போகிறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் அப்படின்னு இருக்கு. அந்த பாஸ்போர்ட் மூலமாக தான் நீங்கள் போகணும் அப்படிங்கிறது இந்தியாவுடைய சட்டம், உள்துறை அமைச்சகத்தோட சட்டம். அதை மீறிட்டாங்க, அவங்களுடைய ஓன் பாஸ்போர்ட்ல போயிருக்காங்க, எங்களுடைய அத்தாரிட்டி இல்லாமல் போயிருக்காங்க. இப்போ ஒரு அமைச்சர் இருக்கிறாரு ராஜ்மோகன், இப்போ ஒரு அம்மா அந்த கீர்த்தனா அம்மா போணுச்சு இல்லை, எங்கே போணுச்சு, தென்கொரியா போனாங்க. அந்த அம்மா தென்கொரியா போனது யாருக்குமே தெரியாது அப்படின்ற குற்றச்சாட்டு வந்துச்சுங்களேன். அந்த அம்மா யாருக்குமே தெரியாமல் போனது மேட்ரு கிடையாது, அரசாங்கத்துக்கே தெரியாமல் போகக்கூடாது இல்லை. இப்போ இந்த கீர்த்தனா அவர்கள் வெளிநாடு போகிறாங்க அப்படின்ற மேட்டரை உள்துறை அமைச்சகத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க அப்ரூவல் கொடுத்த பிறகு இந்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டை ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாம் ரிசீவ் பண்ணணும். அந்த பாஸ்போர்ட்டில் மட்டும்தான் போகணும். இவங்க சொந்த ஓன் பாஸ்போர்ட்டில் அரசு முறை பயணமாக தன்னுடைய செயலாளரோடு போயிருக்கிறாங்க. இது அரசுக்கு முரணானது, அரச விதிகளுக்கு முரணானது அப்படிங்கிறத ஷோகால் நோட்டீஸ் கொடுத்து அவங்க ஜஸ்ட் எதுக்கு போனீங்க அப்படின்ற மேட்டர் சொல்லணும். இதில் மிக முக்கியமாக குற்றம் சாட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சர்கள் கிடையாது, அந்த அமைச்சர்களுடைய செயலாளர்களாக இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்களை. சரி, அவங்க தான் புதுசு, நீங்கள்லாம் பழசு தானே, இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பல அமைச்சர்கள்ட்ட வேலை பார்த்தீங்க தானே, உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற அவங்களுக்கும் அந்த நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு அவங்களும் விசாரிப்பார்கள் அப்படின்ற இது பார்க்கப்படுகிறது. இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது, ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்கறாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு யார் பார்க்குறீங்கன்னா நம்மளுடைய விஜயனை பற்றி பேச வரோம். எந்த விஜய்? புதிய தலைமுறை விஜயன் அவர்களே
நேற்றைய முன்தினம் வந்து காவல்துறையினர் சம்மன் கொடுத்து அழைத்தாங்க. அழைச்சிட்டு மறுபடியும் போனவங்க வந்து போயிட்டு ஃபோனை பிடிங்கி வச்சுட்டாங்க. ஃபோனை பிடிங்கி வச்சுட்டு வீட்டை விட்டு ஆஃபீஸ் விட்டு வெளில போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு மறுபடியும் அழைக்கப்பட்டு நேற்றைய தினம் முழுக்க அநேகமாக டில் டுடே இப்போ வரைக்குமே அவர் எங்கே இருக்காருன்னா போலீஸ் கஸ்டடியில் விசாரணையில் இருக்கிறார் அப்படிங்கிறது தெரியும். இதில் எப்படி ஒரு பத்திரிகையாளர் சம்பந்தப்பட்டிருக்கிறார், எதற்காக சம்பந்தப்பட்டார் அப்படிங்கிறது தெரியும். அதாவது தாவேகாவின் ஆட்சியை கவிழ்ப்பதற்காக ஒரு 15 எம்எல்ஏக்களை விலை பேசப்பட்டார்கள் அப்படிங்கிறது தெரியும். அதில் வந்து திருநாவுக்கரசு அப்படின்ற ஒரு அந்த கருத்து கணிப்பு நிறுவனத்துடைய ஒரு தலைவர், அதாவது யூடியூபர் வந்து அவர் தான் முதல் குற்றவாளியாக சிக்கப்பட்டார். அதற்கு பிறகு ஒவ்வொரு ஆளாக ஒரு 11 பேர் இதற்கும் கைது செய்யப்பட்டிருக்கான்னு நினைக்கிறேன். அதுல ஒரு ஆளாக விஜயனை தற்போது அழைத்திருப்பதற்கு என்ன காரணம்? இந்த திருநாவுக்கரசு இருக்குல்ல, இந்த திருநாவுக்கரசுடைய இந்த ஃபோன் ரெக்கவரி எல்லாம் எடுத்து பார்த்தபொழுது இதுல இந்த புதிய தலைமுறையுடைய விஜயன் அவருடைய நம்பர்ல இவர் ரொம்ப நேரம் பேசியிருக்கிறார். அந்த டைம்ல கான்டாக்ட்ல இருந்திருக்காரு. எந்த அந்த டியூரேஷன் ஆஃப் அந்த மேட்டர் நடந்துகிட்டு இருந்துச்சுல, அந்த பேரம் பேசப்பட்ட நேரங்கள்லாம் இந்த விஜயன் அவர் கூட கான்டாக்ட்ல இருந்தார் அப்படிங்கிற விஷயம் அவங்க போலீஸுக்கு தெரிஞ்சு அதற்கு பிறகு சம்மன் கொடுத்து அழைச்சிருக்காங்க. நீங்க எதுக்கு இந்த நபர்கிட்ட இவ்வளவு நேரம் பேசுறீங்க? பல குறுஞ்செய்திகள் இருக்கு. அது என்ன விஷயம்னா, இப்ப புதிய தலைமுறையில என்ன முட்டு கொடுக்குறாங்கன்னா, இந்த திருநாவுக்கரசு அடிக்கடி வந்து இந்த விவாத மேடையில நேருக்கு நேர் பேசு, பக்கத்துல உட்காந்து பேசு, பின்னாடி உட்காந்து பேசுற பல ஷோக்குள்ள பேசியிருக்கிறார் அந்த மனுஷன். அவங்கள ஃபோன் பண்ணி எங்க வரீங்க, நீ வரீங்க, இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கீங்க, வரீங்களா நீங்க அப்படின்னு கேட்டாருங்க. இது ஒரு குத்தம்னு போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டுங்க அப்படின்னு புதிய தலைவரில் முட்டு கொடுக்குறான். முட்டி சத்தம் முட்டா போயில கொஞ்ச நாள் அறிவு இருக்காடா. இதே திருநாவுக்கரசு அவருடைய ஃபோனில் 100-150 மெசேஜ் இருக்கும், ஃபோன் கால்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தான் பொண்டாட்டிகிட்ட பேசியிருப்பாரு, கொழுந்தாள்கிட்ட பேசியிருப்பாரு. இந்த திருநாவுக்கரசுங்கிற அக்யூஸ்டு யார்கிட்டையும் பேசியிருப்பாரு, வாட்ஸ்அப்பில் யார்கிட்டையும் பேசியிருப்பார், நூல் விட்டுருப்பாரு. அவங்கெல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்களா? இல்லை. இதில் இந்த விஜயன்ற நபர் ஃபோன் பார்த்துருப்பாரு, போலீஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம். என்ன பேசியிருக்காப்பா? ஷோக்கு வரீங்களா 6 மணிக்கு, பேட்டா காசு கொடுப்பீங்களா? அவ்வளோ கொடுக்க முடியாது. இன்னைக்கு விஜயை தாக்கி பேச முடியுமா? முடியாது. பேசுகிறேன், காசு தெரியா, இப்படிதான் சாட் இருந்திருக்கணும். ஆனால் அதில் வேற மாதிரியான சாட்டுகள் இருந்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்ததை கண்டுபிடித்த பிறகுதான் காவல்துறையினர் உள்ளே போயிட்டு அவர் தூக்குறாங்க. இதே விஜயன் தொழில் ரீதியாக தான் பேசிக்கிட்டாங்கன்னு அந்த புதிய தலைமுறை சொல்ற மாதிரி பேசியிருந்தாங்கன்னா அவரை கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு அவருடைய 2 பேரும் அடிக்கடி ஃபோன் பேசியிருக்காங்க. அந்த உரையாடலை எடுப்பதற்கு காவல்துறையினருக்கு எவ்வளோ ஆக போகுது? அதெல்லாம் எடுக்காமல் இருந்திருப்பாங்களா? இதில் மிகப்பெரிய கொக்கியாக மாற்றிருப்பது இந்த விஜயன். இன்னும் வரும் காலகட்டங்களில் இது எந்த அளவுக்கு மூவ் ஆக போகுது, இன்னும் வேற யாரெல்லாம் மாட்ட போறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். நான் மறுபடியும் ஒரு முறை சொல்றேன், இந்த வழக்கு சாதாரண வழக்கு கிடையாது. இது வெரி பெரிய அஃபென்ஸ். அந்த அஃபென்ஸில் இன்னும் பெரிய புள்ளிகள்லாம் மாட்ட போறாங்கன்னு சொல்லும் போது சந்தோஷமா இருக்கு. இன்னும் பெரிய தலைக்கட்டலாம் மாட்டும். இது நீண்டு கொண்டே போகும். இது செந்தில் பாலாஜியோட மட்டும்தான் போகுமா? செந்தில் பாலாஜிக்கு யாரு மேல கொடுத்துருப்பா? துபாயில 2வது மாடி ஷோவில் உட்காந்துக்கிட்டு குளிர்காத்தா வாங்கிட்டு இருப்பாப்ல, அவரு கூட மாட்டுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் மேற்கொண்டு பார்ப்போம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த திமுகவில் வந்து துரைமுருகனுடைய பேத்தியோடைய கல்யாணம் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த சக்தியுடைய பொண்ணோட கல்யாணம் நடந்துச்சு. அதில் வந்து ஒரு ஆளு நகை போட்டுட்டு திங்கிட்டு ஒற்றை ஆட்டமாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. கல்யாண வீட்டில் 2 கட்டி எண்ணிக்கை போட்டு சந்தோஷமா ஆடல் என்ன தப்புன்ற. அதில் எதை நகை போட்டுட்டு வந்துட்டாராமா, பிடிச்சி வச்சு அந்த மனுஷனை போட்டு பாடா பழுத்து எடுத்துட்டாங்க. காட்பாடி வள்ளிமலை ஒன்றிய சேர்மன் வேல்முருகன் அவர்கள் உடம்பு முழுக்க அவ்வளோ தங்க நகையோட குத்தாட்டம் போடுற வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு வச்சுக்கலாம். இதில் என்ன பிரச்சனை? பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அந்த பிரச்சனை என்னன்னு பார்ப்போம். இந்த வேல்முருகன் ஒரு பினாமின்னு வச்சுக்கலாம். இந்த யார் ஒன் ஆஃப் த பினாமி துரைமுருகனுக்குலாம் ஒரு பினாமி கையில இவ்வளோ சொத்து ஆடிட்டு இருக்க, அவங்க கையில் என்னமா சொத்து ஆடின்னு இருக்கும், அதை பார்க்க வரான். ஒன்றிய சேர்மனாக இருக்கக்கூடிய இந்த வேல்முருகன் இருக்கார்ல, இவர் வந்து ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருந்தார். கடந்த தேர்தலில், உள்ளாட்சி தேர்தலில் தாக்கல் பண்ணிதானுங்களேன். அதுல பூர்வ சொத்து அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க, 0 இல்லை அப்படின்னு போட்டார். பூர்வ சொத்துனா என் பாட்டனோட பாட்டன், என் அப்பன் சொத்தெல்லாம் எனக்கு வந்துச்சுங்க, நானா சேர்த்து வச்ச எவ்வளவு சொத்து அவங்க சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு கதை கட்ட முடியாது. இது எல்லாமே நான் சேர்த்த சொத்து அப்படிங்கிறதுக்கு அத்தாச்சு. அதற்கு பிறகு இந்த இதில் அஃபிடவிட்டில் வேட்பாளருக்கு அசீம் சொத்தாக 10,79,66,676 ரூபாயும், ஒரு பொண்டாட்டி பேரில் 7,14,92,392 ரூபா. ஒரு சாதாரண சேர்மனுடைய அசைய மற்றும் அசைய சொத்துக்கள் 17 கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னு காமிச்சிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இது உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு இவ்வளவு சொத்து அப்படின்ற கேள்வி நியாயமான கேள்வியா இல்லையா? ஒரு திமுகவுடைய ஒரு சாதாரண சேர்மன்ட்ட 17 கோடி ரூபாய் இருக்கு, அஃபிஷியலா இருக்கு. அன்அஃபிஷியலா எத்தனை கோடி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அப்போ எம்எல்ஏ கிட்ட, எம்பி கிட்ட, அமைச்சர்கிட்ட, மத்திய அமைச்சர்கிட்ட, சரி மு க ஸ்டாலின் கிட்ட
அந்த மனுஷன் 10,000 வச்சுட்டு லண்டனில் போய் உட்காந்துட்டு அங்கே ஏதோ நான் மீட்டிங் போகிறேன்டா எல்நினோக்கு மீட்டிங் போகிறேன்டான்னு சும்மா நீ சிஎம்மாக இருக்கும்போது சீன் போட்டீங்க, இப்போ உட்காந்து எதுக்கு சீன் போட்டுட்டு இருக்கிறீங்க? யார் நம்ப போகிறா? இது என்ன கதை? எனக்கு ஒன்றுமே புரியலை. இதே மாதிரியான திமுகவுடைய இந்த கைகூலியெல்லாம் இருக்காங்க, இவங்கெல்லாம் பினாமி சொத்துக்கள். துரைமுருகன் அவருடைய பையனுக்கெல்லாம் கதிரானந்துக்கெல்லாம் பினாமியாக இருக்கக்கூடியவர்கள் தான் இதே மாதிரியான சேர்மன்கள். எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு கல்யாணத்தில் இவ்வளோ நகையாக போட்டுக்கிட்டு நான் நினைச்சேன் ஹரிநாடர் வந்து உட்காந்துட்டார் இருக்கு. ஹரிநாடர் என்னடா எடை போட்டிருக்காரு, அவர் பள்ளி மாதிரில ஓனா மாதிரி உட்காந்துருப்பாரு, இவர் என்ன குண்டா இருக்கிறாரு, ஆள் எடை போட்டுட்டார் போல நினைச்சோம்னா இது வேற ஓனா என்ன ஆட்டம் ஆடிக்கிறாங்களே. அதுக்கு பிறகு பார்க்குறோம் இன்னொரு ஆள் திமுகவுடைய ஒரு ஆள் கையில் இவ்வளோ பெரிய மோதிரம், லெஃப்ட் ஹேண்டில் இவ்வளோ பெரிய மோதிரத்தை போட்டுக்கிட்டு எப்படி கழுவுவீங்க நீங்களாம்? தட்டு இட்டு கழுவுனா எப்படி கழுவிங்கிறான், கை தேய்ச்சி தட்டில் கழுவி நாம் ஒன்று சொல்லி நீங்கள் ஒன்று புரிஞ்சுட்டு கீழே வந்து திட்டுவீங்க வேண்டாம். இதே மாதிரியான ஆட்களை லஞ்ச ஒழிப்புத்துறை அண்டரில் கொண்டு வாங்க, இவங்கெல்லாம் சும்மா விடக்கூடாது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்க ஃபுல்லாக ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா ஒரு விஷயத்துன்னு வந்தோம். அதாவது கலைஞர் கருணாநிதியுடைய அந்த பேனா சின்னம் இருக்குல்ல, அந்த பேனா சின்னம் வந்து பார்த்தீங்கன்னா மெரினா கடற்கரைக்கு வந்து ஆட்சி மாறினதுனால இடம் இல்லாமல் தேடி தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது பார்த்தீங்களா அப்படிலாம் நம்மளால ஃபயர் விடுறாங்க, அப்படிலாம் கிடையாது. அது வந்திருக்கிறது எங்கே அந்த பேனா சின்னம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் கோட்டம் இங்கே திருவாரூரில் வந்திருக்குது. இங்கே ஒரு கலைஞர் கோட்டம் இருக்குது, திருவாரூரில் வந்திருக்கு. அது அவங்களுடைய ஓன் இடம், அங்கே கொண்டு வைக்க போகிறாங்க. இதில் என்ன இருக்குது, அது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி மெரினா கடற்கரைக்கு வந்த பேனா சின்னம் கிடையாது, அது கடலில் வைக்க போய் பேனா சின்னம். அது அவ்வளோ 80 கோடி ரூபாய்க்கு, அது பெருசு. சும்மா லாரியில் ஏற்றிருந்துருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இது வந்து நம்ம எங்கள் திருவாரூர் ஏரியாவுக்கு வந்திருக்குது. அதை கொண்டு அங்கே வச்சிருப்பாங்க, அனைவா வச்சுட்டு பெருசாக போட்டோ எடுத்து போடுவாங்க. அது அவங்களுடைய ஆக்கிரமிப்பு சொந்த இடம் அப்படிங்கிறனால அவங்க வச்சுருப்பாங்க, அது நம்மளால கேட்க முடியாதுங்களா. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா லயோலா மணி, நம்மளுடைய லயோலா மணி அவர்கள் வந்து தற்போது தமிழக அரசுடைய பாடநூல் கழகத்தின் தலைவர் மற்றும் கல்வியல் கழகத்தின் தலைவராக தலைவர் விஜய் அவர்கள் பணி நியமனம் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது தெரியும். ஒரு மனுஷன், ரொம்ப கஷ்டப்பட்ட மனுஷன், கட்சிக்காக உழைச்ச மனுஷன், அவருக்கு ஒரு பதவி கொடுக்கல, அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கல அப்படிங்கிறது அந்த நேரத்தில் லயோலா மணிக்கு ஏன் கொடுக்கப்படவில்லை என்று நம்மள எல்லாமே கேள்வி கேட்டோம். ஒரு வருத்தம் தான் வைங்களேன். அதற்கு பிறகு அவருக்கான நல்ல பொறுப்பு வரும், அவருக்கு எம்பி ஆக்கக்கூடிய ஒரு வாய்ப்போட காத்திருக்கிறது பொறுமையார்கள். தற்போது தலைவர் விஜய் அவர்கள் இந்த பாடநூல் கழகத்துடைய தலைவராக கல்வியல் கழகத்துடைய தலைவராக நியமித்திருக்கிறார். எல்லாருக்கும் பொச பொசன்னு எரிய ஆரம்பிச்சுட்டு எல்லாம் ஜாடி ஆயிடுச்சு. இந்த சாட்டை துரைமுருகன், அதுக்கு பிறகு இந்த இடுமாவனம் கார்த்தி மாதிரியான ஆட்கள் காக்கா கூட ஒப்பிட்டு பேசியிருந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். காக்காவுக்கு உன்னிகிருஷ்ணன் குரலாக கிடைக்கும், காக்கா குரல் தானே கிடைக்குங்கிற மாதிரி பேசினாங்களா. அவங்களெல்லாம் என்ன கடுப்புன்னா, நம்மளும் 10 வருஷமா நாம் தமிழர் கட்சியில் 10 வருஷமா 10 வருஷம் நெருங்கி 10-15 வருஷமா நாம் தமிழர் கட்சியில் வாழ்னு வரட்ட தகவலை மாதிரி கத்திக்கிட்டு இருக்கோம். ஓனா ஒன்றுக்கு வர மாதிரி இப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க, மைக்கை பிடிச்சி கடிச்சு துப்பி போடுவாங்க எல்லா மேடையும். நமக்கு ஒரு பதவியும் கிடைக்கல, ஒரு புண்ணாக்கும் கிடைக்கல. இந்த ஆளை கட்டிட்டு சீமான வச்சுட்டு உங்களுக்கு என்னடா கிடைக்க போகுது? உங்களுக்கு இது கிடைச்சதே பெருசு, இதுவே உங்களுக்கு அதிகம். திடீர்னு லயோலா மணி மாதிரி ஆட்கள் புதுசாக வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்சியே 2 வருஷம் தான் வந்துச்சு. கட்சியில் தொடங்கினோடனே இப்போ ஒரு இப்படிப்பட்ட இதில் வந்திருக்கிறாங்களே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வருத்தம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம முஸ்தபா பாயை வந்து சாட்டை துரைமுருகன் புகை போடுற பாய் சொல்லி இன்சல்ட் பண்ணிட்டுறேன். நீ அந்த பாய் மதுரை மத்தியோடைய எம்எல்ஏ, நீ எங்கே இருக்கிற? நீ இன்னும் அங்கே தான் கத்தி நடக்கிற. நீ அடுத்தவனை திட்டிக்கிட்டே இரு, நாங்கள் முன்னேறி போயிட்டே இருப்போம். புரியுதா? நம்ம நேற்று இந்த நம்மளுடைய அம்பேத்கர் விஷயத்தில் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் ஒரு சில கருத்துக்கள் வச்சுருந்தாங்க. என்ன தடுக்கிறவங்கள நான் அப்படியே விட்டுட்டு போகணுமா, என்ன தாண்டி போக சொல்கிறீங்க, தடுக்கிறவனை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? தடுக்கிறவனை மாதிரி தள்ளி விட்டு போயிட்டே இருங்க, நம்ம முன்னேறி போயிட்டே இருங்க. இந்த சாட்டை துரைமுருகன் மாதிரி ஆள் நம்ம பாயையும் திட்டினாங்க, சாம்பிராணி புகை போடுற பாயின்னு கேவலமாக பேசுகிறான், ஓலாவில் வந்து இறங்குவான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தப்பாக பேசியிருந்தான் சாட்டை துரைமுருகன். அதுக்கு பிறகு நம்ம லயோலா மணியை பேசினாங்க. இன்னைக்கு பேசின ஆட்கள்லாம் மேலே ஏறி போயிட்டே இருக்காங்க இல்லையா. ஒரு ஆள் எம்எல்ஏ, இன்னைக்கு தமிழக பாடநூல் தலைவர், இதே லயோலா மணி எம்பி ஆக போறாரு. சாட்டை துரைமுருகன் இன்னும் அங்கே கத்தி இருப்பாங்க, இன்னும் 10 வருஷம்லாம் அடுத்தவங்க கடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணும். அதை தான் சொன்னேன், உங்களை யாரும் தடுத்துக்கிட்டே இருந்தா அதை தள்ளி விட்டு நீங்கள் போட்டு போயிட்டே இருக்கீங்க, முன்னேறிட்டே இருக்கீங்க. இது ஒரு விஷயம் மாதிரி பேசிட்டு இருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கு வந்து போயிட்டாங்க, நிறைய பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது அந்த பணி என்ன பணி அப்படிங்கிறத பார்க்குறோம். தமிழக பாடநூல் கழகத்துடைய தலைவர் அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு சூப்பர்வைசிங் மட்டும்தான். இவரே போய் என்னவோ உட்காந்து 6ஆம் புத்தகத்தை எட்றா, இதில் வந்து பாட்டுறா, இந்த தலைவர் விஜயோடைய பாட்டை ஒன்று சேர்த்து விடு, கில்லி படத்தில் இந்த பாட்டை சேர்த்து விட்டு நடுவில் போட்டு விடு அப்படின்னு சொல்ல போறாரா? பைத்தியாரத்தனமாக கிடையாது. அதுக்குன்னு மயில்சாமி அண்ணாதுரை தலைமையிலான அந்த வடிவமைக்கிறது எல்லா பாடநூல்களையும் வடிவமைப்பதற்கு ஒரு பெரிய குழு இருக்கிறாங்க. இது அவர் தலைவராக இருக்கிறான்னா அது பிரிண்ட் அவுட்லாம் வெளில வருதா, எத்தனை புத்தகங்கள் வந்திருக்கு, எந்தெந்த இடங்கள்ல போய் சேரணும்ட்டு ஒவ்வொரு ஏரியாவா பிரிச்சு தமிழ்நாடு முழுக்க கொண்டு சேர்க்கக்கூடிய தலையாய பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா நம்ம லயோலா மணிகிட்டே இருக்கு. அதற்கு பிறகு அந்த அரசு
கொடுக்கும்ல அந்த மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இலவச பொருட்கள், அந்த புத்தகமாக அந்த நோட்டுகளாக இருக்கட்டும், இல்லைன்னா பேனா, அந்த பேகு, செப்பல்ஸு, சைக்கிள், லேப்டாப்புன்னு இந்த பொருட்கள்லாம் எந்தெந்த பள்ளிக்கூடங்களுக்கு எவ்வளவு தேவை, எந்தெந்த மாவட்டம் வாரியாக தொகுதி வாரியாக பிரித்து அந்த ஸ்கூலுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய பொறுப்பு தான் லயோலா மணிக்கு. இவர் போய் உட்காந்துக்கிட்டு ஏதோ உட்காந்து அவராக ஒரு கவிதையை எழுதி இந்த 6ஆம் வகுப்பு 4வது பக்கத்தில் சேர்த்து விட்ற மாதிரி எல்லாம் நீங்க பொங்கிட்டு இருக்காங்களேன். இந்த வேலையை பற்றி புரிந்து கொள்ளுங்கள். அதெல்லாம் புரிஞ்சா நீங்க ஏன்டா அந்த கட்சியில் இருக்க போறீங்க? நாம் தமிழர் கட்சியில நீங்க ஏன்னா இருக்க போறீங்க? முட்டா பயில அவரை ஃபர்ஸ்ட் அந்த லயோலா மணியை நிறம் சார்ந்து தாக்குவதும் அவர் ஜாதி சார்ந்து தாக்குவதை முதல்ல விடுங்க. அப்பதான் நீங்க முன்னேறீங்க. நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான் சாதி பெருமையை டீசெண்டா பேசுவாங்க, குடி பெருமைன்னு அதுக்கு விளக்கம் கொடுத்து புதுசாக பேசுவாங்க. முட்டா பயிலுவா. மக்களாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. உங்களுடைய மேன்மையான தாழ்மையான எல்லா கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அவர் வேற ஒரு வீடியோவில் சந்திக்க மாதிரி உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் யங் தாத்தா.